மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், ஆத்ம காரகன், பித்ரு காரகன். பித்ரு அப்படின்னாலே பிதா காரகன். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் வந்து சேரலாம். அதாவது குழந்தைங்க படிப்பு செலவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அதே மாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அதன் மூலம் மனதில் ஒருவித தெளிவு கிடைக்கும். 15/1/2024 முதல் இந்த சூரிய பகவான் உங்களோட பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான பலன்கள் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக டகடகடகடகடன்னு முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் கிடைக்கும். ஏன்னா மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்களின் அனுசரணை உங்களுக்கு அற்புதமாக அமையும். மேல் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதோ கொடுத்த கடன் இப்பொழுது திரும்பி வரலாம். அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குகிற யோகம் உண்டாகும். 2-11 கொடை அதிபதி புத பகவான் மாத ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கார். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படின்னாலும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதே சமயம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் மூலம் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதன் மூலம் உங்கள் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு உயர்வுகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். 27/1/2024 முதல் இந்த புத பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வரதுனால குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதேமாரி எடுத்த காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் அற்புதமாக நிறைவேறதுனால சில வருமானம் உங்களுக்கு வந்து சேரலாம். 4-9 கொடை அதிபதி செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்கள் இருந்தாலும் சில சஞ்சலங்களும் இருக்கும். அதேமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும். உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம். சில பேருக்கு உறவினர்கள் பகையாகலாம். அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. சிறுடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம் அற்புதமாக கிடைக்கும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வீர்கள். 3-10 கொடை அதிபதி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உறவுகள் மூலமாக சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உடன்பிறப்புகளின் மூலம் சில சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். 19/1/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து செவ்வாயோட இணைந்து உங்களுக்கு சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்குறார். அதனாலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளின் அபிவிருத்திக்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வீர்கள். அதாவது குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்புக்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளை செய்வீங்க. இல்லை குழந்தைகள் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னா கல்யாணத்துக்கு ரெடியாக நீங்கள் வரன் தேட ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, உத்தியோகம் தேடுற குழந்தைகள் அப்படின்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கணுமே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவீங்க. அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பலிக்கும். சாயா கிரகமான ராகு பகவான் அஷ்டமராசியில் இருக்கார். கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் கொஞ்சம் ஒரு இப்படி நெருடல்.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி தனவரவு ஓரளவுக்கு வரும். செலவு பண்ணுறதுல யோசித்து செலவு பண்ணணும். சாதாரணமாக சிம்மராசிக்காரர்கள் அதிரடியாக செலவுகளை பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அப்படின்னு வரும்போது அது அத்தியாவசியமான செலவா இல்லை வேண்டாத செலவா வீண் செலவாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த செலவை மேற்கொள்கிறது நல்லது. முக்கியமாக இந்த ராகு பகவான் யோகக்காரகன் போகக்காரகன் அஷ்டமராசியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சாப்பாட்டு விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் ரொம்ப விசேஷம். ஆனாலும் இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள், கல்வி பயிலணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் அழகாக திட்டம் போட்டு ஸ்கெட்சு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளணும். 5, 8 குடை அதிபதி குரு பகவான் அற்புதமாக பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துன்னு இருக்கார், கொடுக்க போகிறார். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஓடிப்போனவனுக்கே 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அற்புதமான பலன்களை கொடுப்பாராம். அப்படி இருக்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் தந்தையின் மூலமாக இல்லை தந்தை வழி உறவுகள் மூலமாக கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதே சமயம் குருவோட பார்வை பலம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிலே விழுது ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட உடன்பிறப்பு ஸ்தானத்தை பார்க்குறார். தைரியம் அதிகமாக இருக்கும். உடன்பிறப்புகளின் ஒரு சில நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். முக்கியமாக அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல திருப்பம் உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். 9ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷங்கள் நிறையாவே இருக்கு. 6, 7 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். கலத்திரம் அப்படின்னாலே 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான பலன்கள் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானோட பஞ்சமகா புருஷ யோகமான சசயோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதனால நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில், நண்பர்கள் விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகிறோம். பேசுகிற வார்த்தை இதிலெல்லாம் கவனமாக தான் போகிறோம். முக்கியமாக வாகன பயணம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா திட்டம் போட்டு பெரியவங்களை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது. இல்லை வாழ்க்கை துணை அவங்கள கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லபடியாக பலன்கள் கிடைக்கும். அவங்கள என்ன கேட்குறது, நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் பெரியவங்களோட ஆலோசனை உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னாலும் சில நேரங்களில் ஒரு மறைமுக எதிர்ப்புகள் உருவாகலாம். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் பேசுகிற விதத்தை பார்த்து இந்த சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுப்பார் உத்தியோகத்தில். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அனுசரித்து போகிறது நல்லது. அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அப்படின்னாலும் சில நேரங்களில் அவங்கள்ட்ட கருத்து பேதங்கள் வேண்டாம். வாழ்க்கை துணையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் சந்திராஷ மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/1/2024, 17/1/2024, 18/1/2024 இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த சந்திராஷ்டம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வருது விசேஷம். அம்பாள் தரிசனம் தான் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைய வழி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போய் மனமுருகி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த ராகு கேது உங்களுக்கு ஒரு நன்மைகளை தான் செய்வார். அதே மாதிரி நவக்கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் நல்லெண்ணெயை விட்டு தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த சசயோகத்தை உங்களுக்கு சூப்பராக கொடுப்பார். ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.